தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பரிசுத்த கண். ஏசாயா 33:17. உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், நகரத்திலுள்ள தேசத்தையும் பார்க்கும். ஆண்டவராகிய இயேசு ராஜாவை அவருடைய அழகிலே நாம் பார்க்க விரும்பினால் முதலாவது இங்கே அதற்கு பாத்திரராக நாம் நடந்து கொள்ள வேண்டும். சிறு பிள்ளைத்தனத்தை முதலாவது விட்டுவிட வேண்டும். நம்மை கோபப்படுத்தும் பொழுது நாம் அமைதலாக இருக்க கடவோம். மௌனமே சரியான பதிலாக அமைகிற சூழ்நிலையிலும் உண்டு. தேவனுடைய குமாரரும் குமாரத்தைகளும் என்று அழைக்கப்படுவதற்கு ஏதுவான பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தயவையும் நான் காண்பிக்க வேண்டும். கிறிஸ்துவை முழுமையாக விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும், அவரை சார்ந்திருக்க வேண்டும், கிறிஸ்துவின் அடிச்சுவடைகளை பின்பற்ற வேண்டும். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். லூக்கா 9:23 வாசிக்கிறோம். ஒருவேளை அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருக்கக்கூடாதபடிக்கு அந்த சிலுவை ஒரு பாரமாக இருக்கலாம். அந்த சூழ்நிலையில் அமைதியாக இருப்பதும் மிக வேதனையாக ஒழுங்குமுறையாக இருக்கலாம். ஆனாலும் தீமையை வெல்ல கோபமான புயல் அடிப்பதை போன்ற வார்த்தைகளை விட மௌனமே அதிக வல்லமை உள்ளது என்று நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். பரலோக சபையிலே நாம் இருக்க வேண்டுமானால் இந்த உலகிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் உண்டன. நமது இரட்சகர் ஜீவத்தண்ணீரண்டைக்கு நம்மை நடத்தி சென்று நாம் புரிந்து கொள்ளாத அநேக காரியங்களை நமக்கு விலக்கி சொல்கிற அந்த மேலோக பரலோகத்திற்கு ஆயத்தமாக்க வேண்டும். இவையெல்லாம் நமக்கு கற்றுத்தர கிறிஸ்து விரும்புகிறாரோ அவர் நல்ல ஒரு ஆசிரியராக நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். அவரை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே நாம் ஒருபோதும் பார்த்திராத வண்ணமான தேவனுடைய மகிமையை அங்கே காண்போம். ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படி இவ்வுலகில் அவரை நாம் தொடர்ந்து பின் செல்லாதபடியினால் இப்பொழுது அவரது மகிமையை ஒரு மினுக்குறியாகவே நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த உலக பள்ளியிலே கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு சரியான கொள்கையும் ஒவ்வொரு சத்தியமும் பரலோக என்ற ஒரு பள்ளியிலே அந்த அளவுக்கு நம்மை முன்னேற்ற செல்லும். இந்த பூமியில் கிறிஸ்து ஊழியம் செய்த பொழுது நமது சிலர்களோடு நடந்து பேசி போதித்த வண்ணமாகவே மேலோக அந்த பரலோக பள்ளியிலையும் அவர் நம்மை ஜீவ தண்ணீரில் நடத்தி சென்று நம்மோடு பேசி இவ்வுலக வாழ்க்கையிலே நம்முடைய அறிவு குறைவானதானாலும் பாவத்தால் கெட்டுப்போனதாலும் மறைந்திருந்த இரகசியங்கள் அனைத்தையும் நமக்கு வெளிப்படுத்துவார். எனவே அந்த பரலோகத்திலே படிப்படியாக மிகவும் உயரிய படிப்புகளை படிக்கவும் அது நமக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். அங்கே பரலோக ராஜாவின் பிள்ளைகளாக எப்பொழுதும் ராஜரீக ஆசிரியக குடும்பத்தினரோடு வசிப்போம். அங்கே ராஜாவை அவரது அழகிலே காண்போம். ஈடு இணையற்ற அவரது கவர்ச்சிகளை நாம் காண்போம். வெகு காலமாக நாம் காத்திருந்து விட்டோம், எனினும் நமது நம்பிக்கை மங்கி போகக்கூடாது. இயேசு ராஜாவை அவரது அழகிலே நாம் பார்க்க கூடுமானால் நாம் என்றென்றைக்கும் ஆசிரியக்கப்பட்டதாக இருப்போம். எனவே 1 தீமோத்தேயுவிலே வாசிக்கிறோம், விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுவனுமாக இருக்கிறாய். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அவனுடைய வாக்கு தத்துவம் உங்களை என்னையும் தேற்றும். நீங்கள் நானுமாக அந்த பரிசுத்தவானாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமை பொருந்தராய் வரும்போது நம்முடைய கண்கள் எல்லாம் பரிசுத்த கண்களாய் மாற வேண்டும். அவரை பார்க்க வேண்டும், அந்த பரிசுத்தரை காண வேண்டும். அதற்காக நம்ம இந்த காலை வேளையை ஒப்புக் கொடுப்போமா? இந்த நாளில் செய்தியை கேட்ட உங்களையும் இதனாலே பிறந்த நாளையும் திரும்ப நாளையும் காணுகிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.